திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வயது 75. ஆனாலும் இளமை துளிப்போடு அது ஏங்கிக் கொண்டே இருக்கிறது. 1949ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்ட போது அது சாமானிய மக்களின் கட்சியாகத்தான் பரிணமித்தது. அண்ணா இரட்டை குழல் துப்பாக்கி என்று சொன்னார். திராவிட முன்னேற்றக் கழகம் 1949இல் தொடங்கப்பட்டாலும் கூட அதற்கு முன்பு அதற்கு நீண்ட அரசியல் பாரம்பரியம் உண்டு. நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம், அதன் வழியில் தொடங்கப்பட்ட திராவிடர் கழகம், இதன் மூன்றிலும் அண்ணா தனது பயணத்தை தொடங்கி நடத்தி வந்திருக்கிறார். 44இல் திராவிடர் கழகமாக மாற்றப்பட்ட போது அந்த தீர்மானத்தை முன்மொழிந்த பெருமையும் அறிஞர் அண்ணாவிற்கு உண்டு. 44இல் 49இல் திராவிட முன்னேற்றக் கழகம் பிரிந்ததற்கு பிறகு தலைமை பதிவை பெரியாருக்கு காலியாக இருக்கிறது என்று அவர் அறிவித்தார். பிறகு 1953ஆம் ஆண்டுதான் தேர்தல் அரசியலுக்கு போகின்ற ஒரு முடிவை எடுத்து 57ஆம் ஆண்டு அது தேர்தல் களத்திற்கு வந்தது. திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்ட காலத்திலேயே அது சாமானிய மக்களை ஈர்த்த ஒரு இயக்கமாக மாறிப்போனது. 50,000 உறுப்பினர்கள் 6 மாதத்தில் திரண்டார்கள். 500 கிளைகள் நாடெங்கும் உருவாகின. மாவட்டந்தோறும் மாநாடுகளை நடத்தியது. சமூக சீர்திருத்த மாநாடு, மாணவர்கள் மாநாடு, பெண்கள் மாநாடு என்று பல்வேறு தலைப்புகளில் மாநாடுகளை அது நடத்தியது. மாநில மாநாட்டையும் நடத்தியது. அடக்குமுறைக்கும் அது ஆளானது. அண்ணா எழுதிய தலையங்கத்திற்காக 3000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. காங்கிரஸ் முதலமைச்சராக இருந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் இந்து அறநிலையத்துறை சட்டம், பிற்படுத்தப்பட்டோருக்கான சட்டம் என்ற சட்டங்களை கொண்டு வந்தபோது காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற பிற்போக்கு சக்திகள் அதை கடுமையாக எதிர்த்து அவரை ஆட்சியிலிருந்து விரட்டிய அந்த காலத்தில் விரட்டிய சக்திகளை எதிர்த்து ஓமந்தூராருக்கு ஆதரவாக அண்ணா எழுதிய தலையங்கத்திற்காக 3000 ரூபாய் தண்டிக்கப்பட்டு 3000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்ட போது மக்களிடத்தில் அந்த நிதியை கோரினார். மக்கள் வாரி வாரி வழங்கினார்கள். அண்ணாவினுடைய ஆரிய மாயை அப்போதுதான் தடை செய்யப்பட்டது. தடை செய்யப்பட்ட ஆரிய மாயை நூலை நாங்கள் தடையை மீறி படிப்போம் என்று 200 இடங்களுக்கு மேலாக இளைஞர்கள் அதை படித்தார்கள். குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து போர்க்களம் கண்டதும் அந்த காலகட்டத்தில்தான். டால்மியாபுரம் என்ற வடநாட்டுக்காரரின் பெயரை கள்ளக்குடியாக மாற்ற வேண்டும் என்று கலைஞர் போராட்டம் நடத்தியதும் அந்த காலகட்டத்தில்தான். 57 தேர்தல் களத்திற்கு வந்த திராவிட முன்னேற்றக் கழகம் பல வெற்றி சாதனைகளை குவித்தது. இந்திய அரசியலிலே முன்மாதிரியான பல முடிவுகளை எடுத்தது. சொல்லப்போனால் திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு இந்திய அரசியல் கட்சியிலே, மாநில கட்சிகளில் வேறு எந்த கட்சிக்கும் இல்லாத தனி சிறப்புகளை, குணாம்சங்களை கொண்ட ஒரு கட்சியாகும். 3 அடிப்படை லட்சியங்களை கொண்டு அந்த கட்சி இயங்கியது, இயங்கிக் கொண்டும் இருக்கும். 1 மாநிலங்களுக்கான உரிமை, 2 சமூக நீதி, 3 மொழி, இனம், நலம் காக்கும் போராட்டங்கள். இந்த அடிப்படை தளங்களில் திராவிட முன்னேற்றக் கழகம் உயிர்த்துடிப்போடு இயங்கிக் கொண்டு இருந்தது. காங்கிரஸ் கட்சி ஆட்சி புரிந்த அந்த காலகட்டத்தில், சுதந்திரம் பெற்ற அந்த காலகட்டத்திற்கு தொடர்ந்து காங்கிரசினுடைய ஆதிக்கம் கொடிகட்டி பறந்த காலகட்டத்தில் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு மாநில கட்சி பிறந்தது. இந்த வரலாற்று பின்புலத்தில் அன்றைக்கு வடநாட்டு ஆதிக்கம் மிக மோசமாக இருந்த நேரத்தில் வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்ற முழக்கத்தை முன்வைத்து அண்ணா திராவிட நாடு கொள்கையை முன்வைத்தார். அண்ணா கேட்ட திராவிட நாடு கூட மிகவும் அறிவியல் அடிப்படையில் அமைந்த ஒரு கோட்பாடாக இருந்தது. தென் மாநிலங்கள் தங்களுக்குள் ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி கொண்டு இனவழி கூடு நிற்பது, தென் மாநிலங்கள் இணைந்த ஒரு கூட்டாட்சி, அதில் பிரிந்து செல்கிற மாநிலங்கள் எந்த நேரத்திலும் பிரிந்து செல்லலாம் என்ற அமைப்போடு கூடிய திராவிட நாடு தான் அண்ணா கேட்ட திராவிட நாடை தவிர 4 மாநிலங்களையும் ஒன்றாக சேர்த்து ஒரே மாநிலமாக ஆக்க வேண்டும் என்ற திராவிட நாட்டை அண்ணா முன்மொழியவில்லை. அதேபோல் வடநாட்டு ஆதிக்கத்தை எதிர்த்து தென்னாட்டின் வழக்கமாக திராவிட நாட்டை அண்ணா அன்றைக்கு முன்வைத்தார். வர்ணாசிரமத்தை எதிர்த்து அனைத்து மக்களுக்கும் கல்வி உரிமை, உத்தியோக உரிமை வழங்குகின்ற சமூக நீதி என்ற வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை திராவிட கட்சிகள் அன்றைக்கு முன்வைத்தது. இந்தி திணிப்புக்கு எதிர்ப்பாக தமிழுக்கான உரிமை முழக்கத்தை முன்வைத்தது. ஆக மொழி உரிமை, தன்னாட்சி உரிமை, வர்ணாசிரம எதிர்ப்பு என்ற அடித்தளத்தின் மேல் உருவாக்கப்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த கொள்கை அடித்தளத்தில் தனது பயணத்தை துவங்கியது. பல்வேறு பண்பு மாற்றங்களை அரசியலில் உருவாக்கியது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு உண்டு. அதில் ஒன்று, மக்களை சென்று
மக்களிடம் சென்று மக்களிடம் கருத்துக்களை கேட்டு மக்களுக்காக இயக்கங்களை நடத்துகின்ற ஒரு அணுகுமுறை. மக்களை நோக்கி என்று சொல்லப்படுகிற அந்த முழக்கத்திற்கு செயல் வடிவம் கொடுத்தது திராவிட முன்னேற்றக் கழகம்தான். ஊர்தோறும் கிராமங்கள் தோறும் பரப்புரை கூட்டங்கள் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருந்தன. ஏழை எளிய தொண்டர்கள் மக்களிடம் அரையனா காலனா ஒரணா என்ற நிதி திரட்டி ஒரு கூற்றி கொட்டகையில் உடைந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டு பெட்ரமாக்ஸ் விளக்கையும் அரிக்கன் விளக்கையும் வைத்துக்கொண்டு கூட்டம் நடத்திய காலங்கள். அதற்கு பிறகுதான் மின்சாரங்கள் வந்தது. ஏராளமான பேச்சாளர்கள் அன்றைக்கு திமுகவில் இருந்து மக்களிடம் சென்று தமிழ் மொழியையும் இனத்தின் பெருமையையும் வர்ணாசிரம கொடுமையையும் மூட நம்பிக்கையையும் எடுத்து காட்டினார்கள். மாநாடுகளை நடத்தினார்கள், பேரணிகளை நடத்தினார்கள். இது மட்டுமன்றி அரசியலில் கலைத்துறையை கையில் எடுத்து அது மக்களிடத்தில் கொண்டு சென்ற தனித்துவமான ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம். அந்த இயக்கம்தான் பல நாடகங்களை அரங்கேற்றியது. அண்ணா பல திரைப்படங்களுக்கு கதை எழுதினார். கலைஞர் பல திரைப்படங்களுக்கு கதை எழுதினார். அந்த திரைப்படங்கள் மக்களிடத்திலே பேராதரவை பெற்றன. மக்களுடைய சிந்தனைகளை கிளர்ந்து எழச் செய்தன. வர்ணாசிரம தர்மத்தையும் சமூக கொடுமையையும் பெண்கள் உரிமையையும் வடவர் ஆதிக்கத்தையும் பராசக்தியுடைய கலைஞர் பேசினார். அண்ணா வேலைக்காரி என்ற நாடகத்தை எழுதினார். ஓரிரவு நாடகத்தை எழுதினார். சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் என்ற நாடகத்தை எழுதி பார்ப்பனிய சூழ்ச்சியால் சூத்திர சிவாஜி மன்னன் எப்படி வீழ்ந்தான் என்பதை நாட்டுக்கு எடுத்து உரைத்தார். அது மட்டுமன்றி அந்த நாடகத்திலே தலைவர்கள் வேடமேற்று நடித்தார்கள். அண்ணா வேடமேற்று நடித்தார். கலைஞர் வேடம் ஏற்று நடித்தார். ஏராளமான நடிகர்கள் கலையூர் திமுகவுக்கு வந்தார்கள். KR ராமசாமி, SS ராஜேந்திரன், நடிகமணி நாராயணசாமி என்று ஏராளமான நடிகர் பட்டாளம் ஒன்று திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அன்று வந்து சேர்ந்தது. மக்களை நோக்கி ஏராளமான படிப்பகங்கள் உருவாக்கப்பட்டன. ஏராளமான வாசக சாலைகள் எழுந்து நின்றன. ஏராளமான பத்திரிகைகள் வந்து குவிந்து கொண்டே இருந்தன. திரும்புமிடமெல்லாம் திராவிட இனத்தினுடைய குரலும் வர்ணாசிரம எதிர்ப்பும் பகுத்தறிவு சிந்தனையும் தமிழ் மொழிக்கான உரிமையும் பிரளயமாக கிளர்ந்து எழுந்து வளர்ந்து வந்ததுதான் திராவிட முன்னேற்றக் கழகம். இந்திய அரசியலில் எந்த ஒரு மாநில கட்சியும் இப்படி எளிய மக்களை கொண்டு பல்வேறு கருத்தாயுதங்களை கொண்டு கொள்கையை வளர்த்து கொள்கையை அடிப்படையில் கட்டி எழுப்பப்பட்ட கட்சி இந்தியாவில் வேறு எங்கும் திமுகவுக்கு நிகராக சொல்லி விடவே முடியாது. பெரியார் இயக்கத்திலிருந்து திராவிட முன்னேற்றக் கழகம் பிரிந்து வந்தாலும் சில மனக்கசப்புகள் அந்த நேரத்தில் இருந்தாலும் கூட அவற்றை மிகச் சாதுரியமாக அண்ணா அவர்கள் கையாண்ட முன்மை என்பது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். அவர் சொன்னார், பெரியார் தான் எங்களுக்கு என்றும் தலைவர் என்று சொன்னார். பெரியார் கடுமையான மொழியில் திமுகவை விமர்சித்த போது கூட அண்ணா அதற்கு மறுமொழி கூறாமலே தான் இருந்தார். 1967ஆம் ஆண்டு கூட்டணி என்ற ஒரு அணுகுமுறையை இந்திய அரசியலில் புகுத்திய பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு. எதிர்ப்பு ஓட்டுகள் அனைத்தும் சிதறிவிடாமல் ஒன்றாக சேர்த்து காங்கிரசுக்கு எதிர்க்காக ஒரு அணியை திரட்டி கூட்டணி கட்சி ஒன்றை உருவாக்கி ஆட்சியை பிடித்தது திராவிட முன்னேற்ற கழகம். ஆட்சியை பிடித்த திராவிட முன்னேற்ற கழகம் 3 முப்பெரும் கொள்கைகளை நாட்டுக்கு அறிவித்தது. அண்ணா சொன்னார், தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயரிட்டார். சுயமரியாதை திருமணத்தை முன்தேதியிட்டு சட்டம் இயற்றினார். அதே போல சுயமரியாதை திருமணங்களை முன்தேதியிட்டு சட்டம் இயற்றினார். தமிழ்நாட்டினுடைய கொள்கை இருமொழி கொள்கைதான் என்று திட்டவட்டமாக அறிவித்தார். அந்த இருமொழி கொள்கை இப்போதும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று அவர் பெயர் சூட்டிய அந்த அடையாளம் தன்னுரிமைக்கான அடையாளமாக இன்றைக்கு மாறிப்போய் இந்திய அரசியலில் தன்னாட்சி கொடியை உயர்த்தி பிடிக்கின்ற ஒரு கட்சியாக இன்றைக்கு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் இருக்கிற கட்சி செயல்பட்டு கொண்டு இந்தியாவிற்கே ஒளி விளக்காக திகழ்ந்து கொண்டு இருக்கிறது. எல்லாவற்றையும் விட கல்வி என்ற தளத்தில் மிகப்பெரிய புரட்சியை உண்டாக்கிய பெருமை திமுகவிற்கு உண்டு, திராவிட இயக்கத்திற்கு உண்டு. கல்வி என்பது ஒரு திட்டம் அல்ல, அது ஒரு அரசியல் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம், கல்வியை பரப்புகிற திட்டம் என்ற எல்லையை கடந்து கல்வி என்பது தமிழர்களுடைய கலாச்சாரம் என்ற எல்லைக்கு கொண்டு சென்ற பெருமை திராவிட இயக்கத்திற்கு உண்டு. கல்வியை கலாச்சாரமாக்குவது எப்படி என்று சொன்னால், தமிழ்நாட்டில் வாழ்கிற எந்த ஏழை எளிய மக்களாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை நம்புகிற மக்களாக இருந்தாலும் சரி, எந்த கடவுளை நம்புகிற மக்களாக இருந்தாலும் சரி, அவர்களிடம் இருக்கிற ஒருமித்த ஒரே கலாச்சார கோட்பாடு தங்கள் வீட்டு பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும். அவர்களை உழைப்பு சந்தையில் உழைப்பாளிகளாக, கூலிகளாக, அன்றாடம் காட்சிகளாக மாற்றிவிடக்கூடாது. கல்வி ஒன்றுதான் அவர்களுக்கு கரை சேர்க்கும் என்று திராவிட அரசியல் முன்னெடுத்த அந்த கொள்கை கட்சிகளை கடந்து தமிழகத்தினுடைய ஒருமித்த கலாச்சாரமாக இன்றைக்கு ஓங்கி ஒலித்து கொண்டு இருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு பிற மாநிலங்களும் பின்பற்ற தொடங்கி இருக்கின்றன.
அதேபோல கொள்கைகளில் 1949 உருவாக்கப்பட்ட இயக்கம் இடையிலே பல நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய வாய்ப்புகள் உருவாகின. அவற்றிலே 1976 அவசர நிலை காலம் மிக கொடுமையான ஒரு இருண்ட காலம். பலர் கைது செய்யப்பட்டார்கள், சிறையில் அடைக்கப்பட்டார்கள். விடுதலை ஆவார்களா ஆகமாட்டார்களா என்ற ஒரு கேள்விக்குறி. இயக்கம் முழுமையாக ஒடுக்கப்பட்டது. எழுத்துரிமை, பேச்சுரிமை, பத்திரிகை உரிமை அத்தனையும் நசுக்கப்பட்டது. அத்தனையும் எதிர்த்து முகம் கொண்டு கலர்ந்து எழுந்து மீண்டு வந்த பெருமை திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு உண்டு. அதற்கு பிறகு மாநிலத்திலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றிய ஆட்சியை நிர்ணயிக்கின்ற அதிகார பொறுப்புக்கும் திமுக வந்து சேர்ந்தது. தேசிய ஜனநாயக முன்னணி ஒன்றை உருவாக்குவதில் கலைஞர் மிகப்பெரிய பங்கை உருவாக்கினார். அதற்கு பிறகு தேசிய முற்போக்கு கூட்டணி ஒன்றை உருவாக்குவதிலும் கலைஞர் மிகப்பெரிய ஒரு பங்கை அவர் உருவாக்கினார். திமுகவினுடைய கண் இல்லாமல் மத்திய அரசு இயங்காது என்ற ஒரு நிலைக்கு தன்னை படிப்படியாக வளர்த்து கொண்ட நிலைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் சென்றது. கட்சிக்குள்ளே ஒரு ஜனநாயக கட்டமைப்பை இன்றைக்கும் பேணி காத்து கொண்டிருக்கின்ற ஒரு இயக்கமாக திமுக தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் குறிப்பிட்டாக வேண்டும். இந்திய அரசியலில் சாமானிய மக்களுக்காக, வெகு மக்களுக்காக சில வகுப்புரிமை, சனாதன எதிர்ப்பு, தமிழ் இன உரிமை காப்பு என்ற அடிப்படை தளங்களின் கீழ் செயல்படுகின்ற ஒரு இயக்கம். இடையிலே 13 ஆண்டு காலம் இந்த இயக்கம் ஆட்சியில் அதிகார கட்டமைப்பில் இல்லாத காலத்திலும் கூட அது எப்படி உயிர் துடிப்போடு மீண்டும் களத்திற்கு வந்தது என்று சொன்னால், கலைஞர் என்ற ஒரு மகத்தான ஒரு தலைமையும் அதற்கு அடித்தளமாக இருந்த கொள்கை கோட்பாடுகள் தான் என்பதை நாம் சுட்டிக்காட்டியாக வேண்டும். எனவே கொள்கை கோட்பாடுகள், இலட்சியங்கள், நோக்கங்கள், அதற்கான செயல் திட்டங்கள் இல்லாத எந்த ஒரு இயக்கமும் எந்த ஒரு கவர்ச்சியாலோ அல்லது எப்போது காணுகின்ற மக்களுடைய ஆதரவு இருக்கிறது என்ற போலித்தனமான பிம்பத்தாலோ நிலைத்து நிற்க முடியாது என்பதுதான் வரலாறு. எனவே லட்சியங்களோடு லட்சிய பாதையில் பிறழாமல், லட்சிய பாதையை காலத்துக்கு ஏற்ப அதனுடைய டாக்டிக்கல் லைன் எப்படி வளைத்து கொண்டு சென்று செயல் திட்டங்களின் மூலமாக இலக்கு நோக்கிய பயணத்தை உருவாக்குவது என்ற அடிப்படையில் தான் திமுக தனது பயணத்தை வகுத்து கொண்டு இருக்கிறது. அண்ணாவும் கலைஞரும் அதற்கு வழிகாட்டியாக இருந்திருக்கிறார்கள். குளோபலைசேஷன் என்று ஒன்று வந்த காலகட்டத்தில் அதற்கு முன் திராவிட முன்னேற்றக் கழகம் சோசியலிச கொள்கையை முன்வைத்தது. டாட்டா பிர்லா உடைய ஆதிக்கங்களை எதிர்த்தது. ஆனால் உலகமயமாக்கல், அந்நிய முதலீடு என்ற கொள்கை வந்ததற்கு பிறகு அது தவிர்க்க முடியாத நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகம் அதற்கு தேர்ந்தாற்போல் தன்னை அமைத்து கொண்டு லெஃப்ட் சென்டர் என்று சொல்லக்கூடிய மக்களை பாதிக்காத முதலீடுகளை ஏற்கக்கூடிய ஒரு கொள்கைக்கு அது வந்து சேர்ந்தது. காலத்துக்கு ஏற்ப தன்னை அமைத்து கொண்டு இலக்கு நோக்கி செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு இயக்கம்தான் உயிர் துடிப்பான இயக்கமாக இருக்க முடியும் என்பதை நாட்டுக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிற கட்சியாக திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது. மண்டல் குழு பரிந்துரையை கொண்டு வருவதில் கலைஞர் முதன்மையாக பணியாற்றினார், விபி சிங்குக்கு உறுதுணையாக இருந்தார் என்று சொன்னால், அகில இந்திய கோட்டாவில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடை சட்ட போராட்டம் நடத்தி தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்தவர் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின். அண்ணா கொண்டு வந்த அந்த 3 திட்டங்கள் என்றைக்கும் உயிரோடு இருக்கும் என்று சொன்னால், இன்றைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற பெண்ணுரிமைக்கான ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி, காலை சத்துணவு திட்டமாக இருந்தாலும் சரி, இந்த திட்டத்தை வருகிற எந்த ஆட்சியும் அதில் கைவிட்டு விட முடியாது. எனவே மக்களுக்கு என்றென்றும் நிலையாக, நிரந்தரமாக அவர்களுக்கு வாழ்வாதாரங்களை தரக்கூடிய திட்டங்களை தீட்டி ஒரு கொள்கை பார்வையில் வளைந்து கொடுக்காமல் டாக்டிக்கல் நீக்கு போக்கோடு கட்சியை நடத்தி செல்கின்ற ஒரு பாங்கு என்பது திமுக எதிர்க்க இருக்கின்ற ஒரு தனித்துவமான பாங்கு. 75 ஆண்டு கால திராவிட முன்னேற்றக் கழகத்தை வரலாறு படைத்த திமுகவை கட்டி அணைத்து முன்னோக்கி செல்லுகின்ற ஒரு முக்கியமான வரலாற்று கடமையில் தமிழக முதலமைச்சர் இருக்கிறார். அந்த வரலாற்று கடமையில் தன்னுடைய பாதையை அவர் செம்மையாக நிதானத்தோடு நடந்து கொண்டிருக்கிறார். இந்த பாதையில் அவர் நிச்சயமாக வெற்றி முகட்டை அடைவார். தமிழ்நாட்டின் சரித்திரத்தை மாற்றி அமைப்பார். நன்றி, வணக்கம்.